ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து சாட்டர்டே அண்ட் சண்டேல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் காமிச்சிருக்கேன். சாட்டர்டே மார்னிங்கே வந்து நான் சீவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுடிதார் மெட்டீரியல். பேண்ட்டுக்கும் டாப்க்கும் வந்து நான் ஒரு 1 மந்த் முன்னாடியே கட் பண்ணி வச்சிருந்தேன். நடுவுல டைஃபாய்டு வந்ததுனால என்னால அத வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியல. இப்ப தான் எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். எவ்வளோ கசங்கி போயிருக்கு பாருங்க 1 மந்த் முன்னாடி வச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கிறது, ஓரம் பிடிக்கிறது இந்த ஒர்க்கும் இருந்துச்சு. என்னோட 2, 3 நியூ சாரீ இருக்கு. இப்பலாம் என்ன சாரீ எடுத்தாலுமே ஒரு 1 இயரா நானே தான் ஓரம் பிடிக்கிறது, ஃபால்ஸ் வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது கிளீனிங்ல இருந்து. இது என்னோட வீட்டோட என்ட்ரன்ஸ் பால்கனி. இதில் வந்து நான் ஒரு 10, 15 பாட் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் மற்ற வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த பிளான்ஸ் தான் இருக்கும். எவ்ரி சண்டே நான் இந்த பிளான்ஸில் இருக்க எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் இந்த ப்ரூனிங் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் பாட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி வைப்பேன். இது வந்து என்னோட ஒரு ரொட்டீன், என்னோட ஒரு தெரப்பின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது. இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்னை வச்சுக்கும். ஏதோ என் கூட பேசுகிற மாதிரியும் இருக்கும். எவ்ரி வீக் வந்து அவங்க வளர்ந்துருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சொந்த வீடு தான். இதுக்கு பெரிய அமௌண்ட் வந்து நான் இஎம்ஐயாக பே பண்ணிட்டு இருக்கேன் ஹவுசிங் லோனில். என்னதான் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட், என்னதான் பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் வீட்டில் ஒரு சின்ன மூளை நமக்காக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம், அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே வந்து ஒரு பெரிய தெரப்பி, ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட லேம்ப் ஹோல்டர்லாம் வந்து நான் டீப் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இதில் நான் வச்சுருக்க ஒரு திங்ஸுமே வந்து ஒரு ரீசன் இருக்குது. இது ஜஸ்ட் லைக் தட் வைக்கல. அதே மாதிரி நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் டெக்கரேஷன் பண்ண மாட்டேன். எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வந்து எப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். எக்ஸ்பென்சிவாக நான் எதுவுமே வந்து டெக்கரேஷனுக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஃப்ரெண்டில் வச்சுருக்க ஒரு பொருளுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு கிளே லேம்ப் ஹோல்டர் வந்து என்னோட ஆஃபீஸில் ஒரு தீபாவளி மேலால் ஒரு என்ஜிஓலேருந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த என்ஜிஓ வந்து சில கிராமத்தில் இருக்க லேடிஸ்க்கு ஃபன் பண்ணி இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ண வச்சாங்க. அந்த லேடிஸே வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து சேல் பண்ணாங்க. அவ்வளோ லவ்வோடு என் கண்ணு முன்னாடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த லேம்பு கூட அப்படி தான். ரிசார்ட்டில் வந்து எனக்கு ஒரு பாட்டர் பண்ணி கொடுத்தது. நானும் என் பையனும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாமே நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். அதனால தான் என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன். என்னதான் நம்ம பொருள் இருந்தாலும் அந்த பொருளுக்கு வந்து வேல்யூ கொடுக்கறது பீப்புள் தான். ஸோ அந்த மாதிரி நல்ல மனசு உள்ள பீப்புள் கொடுத்த அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் ஃப்ரண்ட்லேயே என்ட்ரன்ஸ்லேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கிரிஞ்சாக கூட இருக்கலாம். கிரிஞ்சாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பால்கனி, இன்னொரு பால்கனி. இதில் வந்து 3 விதமான விஷயங்கள் நாங்கள் பண்ணுவோம். சிட் அவுட்டாகவும் யூஸ் பண்ணுவோம், துணியும் காய போடுவோம். எங்களோட மிஷினும் இங்கே தான் இருக்குது, என்னோட கம்போஸ்டிங் மெட்டீரியல்ஸும் இங்கே தான் இருக்குது. மல்டி பர்பஸ் பால்கனி இது. இதில் வந்து நான் ஒரு கிராஸ் மேட் போட்டு வச்சுருக்கேன். மேக்ஸிமம் சண்டேஸில் வந்து நாங்கள் அதிகமாக இந்த கிராஸ் மேட்டில் தான் உட்காந்து புக்ஸ் படிப்போம், இல்லை ஏதாவது ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது ஒன்றும் பெரிய சைஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் 5க்கு 3 தான் இந்த கிராஸ் மேட்டு. இதில் ஒரு பெரிய புத்தர் இருப்பார். இதில் கூட நான் ஒரு லேம்ப் வச்சுருப்பேன். எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து அந்த லேம்பை ஏற்றி வைப்பேன். அகராவோட வேக்யூம் கிளீனர் இது, ஹேண்ட் கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர். அதை வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேட் க்ளீன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹாலை க்ளீன் பண்ணலாம், வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்மளோட குட்டி வந்து ஃபுல்லாக ஒரு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் ஹால் எதுவும் க்ளீன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எப்போவுமே இந்த மாதிரி டீமாக வந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம். நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து வீக்கெண்டில் வாங்குவோம், அது நாங்கள் படிக்கிறதுக்காக. ப்ளஸ் அதில் நிறைய ஆடு வரும், நிறையா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வரும். மற்ற நாள்லலாம் தினகரன் தமிழ் நியூஸ் பேப்பர், என் அம்மா மாமியார் யாராவது பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு டைம் பாஸாக இருக்கணும் அப்படின்னு வாங்குவோம். எங்களுக்கு டைம் இருக்காது. இது என்னோட மிஷின். இந்த மிஷின் பற்றி நிறைய பேர் கேட்டிங்க. இது வந்து உஷா ஜானம் மார்வலா. நான் ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கடையில் போய் தான் வாங்கினேன். இதே மாதிரி உஷா ஜானம் ட்ரீம் ஸ்டிச் அப்படின்னு ஒரு மிஷின் அமேசானில் இருக்கும்.
நீங்கள் இன்கேஸ் புது மிஷின் வாங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் கடையில் போய் வாங்குங்க. ஏன்னா உங்கள் ஏரியாவில் எந்த மிஷினுக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் நான் வந்து கடையில் போய் தான் ப்ரிஃபர் பண்ணேன். ஈவன் எனக்குமே இந்த ஐடியா நான் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்ட அவங்க தான் வந்து வீடியோவில் சொன்னாங்க. நான் வந்து ரிஜோ டெய்லரிங் அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். என்னோட செகண்ட் பேபி மெட்டர்னிட்டி பிரேக் அப்போது நான் வந்து இந்த டெய்லரிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எதுவுமே தெரியாது, மிஷின் யூஸ் பண்ணவும் தெரியாது, மிஷின்ல எந்த ஆப்ரேஷனும் பண்ண தெரியாது, ஒரு பேசிக் ஸ்டிச்சிங் கூட எனக்கு தெரியாது. அவங்க வந்து ஆன்லைன்னா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தான். நம்ம அந்த டைமுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ, நம்மளால் எப்போ பார்க்க முடியுமோ அந்த வீடியோஸ் போட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லி தருவாங்க. ஒரு பேசிக் ஸ்டிச்சிங்லேருந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாரீ ஓரம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் தலகாணி ஓரை, குழந்தைங்க ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 60% ஆஃப் த கோர்ஸ் முடிச்சிட்டேன். குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் முடிச்சுட்டு பெரியவங்க ட்ரெஸ் வந்து போயிட்டு இருக்கு. பெரியவங்களதுலயே வந்து ஸ்கர்ட், டாப் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ சுடிதார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சுடிதாரை தான் இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். 1.5 வருஷமா நான் வந்து 60% ஆஃப் த கோர்ஸ் தான் வந்து முடிச்சிருக்கேன். பட் இதை வந்து நான் விட்டுறலாம் மாட்டேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுடிதாரோட சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொன்னாங்க. பட் அவங்க ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். யாராவது நல்ல டெய்லர் இருந்தீங்கன்னா என்னைய மன்னிச்சிருங்க, எனக்கு இவ்வளோதான் பண்ண வந்துச்சு. டாப் மட்டும் தச்சுட்டு அடுத்து வந்து ஃபேமிலியாக நாங்கள் லன்ச் சாப்பிட வெளியே போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அந்த ஹோட்டல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்ராஜ், அதே மாதிரி திண்ணை விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆத்தென்டிக் மதுரை ஹோட்டல். நம்ம ஸ்விக்கி, சொமேட்டோலலாம் வந்து திண்ணை விருந்து அப்படின்னு இருக்கும். இது இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஹொரமாவு, பெங்களூரில். இந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 3 விதமான டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் மீல்ஸ், வெஜ் மீல்ஸ், அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி. என் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் மீல்ஸ் ட்ரை பண்ணார். நான் வந்து வெஜ் மீல்ஸ் தான். எனக்கு டைஃபாய்டு வந்ததுலேருந்து நான் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் எதுவும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. மட்டன் பிரியாணி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட வந்து ரைத்தா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் வந்துடும். இதுதான் வெஜ் மீல்ஸ். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நம்மளோட பருப்பு பொடியும் நெய்யும் தான். சூப்பராக இருந்துச்சு. சாதமும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்மளோட சோடாவோட நாங்கள் வந்து அந்த லஞ்சை வந்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.